என்ன பண்ணாலும் இந்த உடம்பு வலிய மட்டும் போக்கவே முடியலங்க. அதுக்கு ஏதாவது எளிமையான சொல்யூஷன் இருக்கா? அப்படின்னு தேடிக்கிட்டு இருக்கக்கூடிய நபரா நீங்கள்? உங்களுக்காகவே இந்த பதிவு. வாங்க பார்க்கலாம். சுவாசி ஹெல்த் ஸ்பாட் சேனல் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். இந்த உடம்பு வலி அப்படின்றது வந்து பார்த்தோம்னா, நம்ம நார்மலா உழைக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இருக்குது. உழைக்காம வீட்ல இருக்கிறவங்களுக்கு இன்னைக்கு இருக்குது. அங்க தான் வந்து அவங்களுக்கே ஒரு பெரிய கன்ஃப்யூஷன் ஆகுது. கடுமையான உழைப்பு உழைச்சிட்டு வந்ததுனால வலி அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அதுக்கு ஏதோ ஒரு ஹார்ட் ஒர்க் பண்ணோம் அப்படின்ற ஒரு ரீசன் இருக்கு. ஆனா வீட்டிலேயே சும்மா இருக்கப்படும் பொழுதும் நமக்கு உடம்பு வலி வருது. அப்ப இதற்கான காரணங்கள் தான் என்ன? ஏன் இந்த மாரி உடம்பு வலி வந்து வருது? எல்லாம் ஜாயிண்ட் ஃபுல்லா வலிக்குதே. இந்த ஜாயிண்ட் ஃபுல்லா வலிக்கிறதுலருந்து நம்மளால வெளிய வர முடியுமா? அப்படின்னு சொல்லிட்டு நெறைய பேரு ஒரு கேள்விக்குறியாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் இருக்குது. அப்ப இதற்கு என்னதான் பண்ணலாம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, முதல்ல எப்பொழுதுமே ஒரு நோயினுடைய மூல காரணத்த நம்ம கண்டுபிடிக்கணும் அப்படின்றது தான் நம்ம பதிவுகள்ல ஒவ்வொரு பதிவுகள்லயும் நம்ம பார்த்துட்டு வந்துகிட்டு இருக்கிறோம். வலி என்பது முதல்ல நோயே அல்ல. வலி என்பது நமக்கு நண்பன் அப்படின்னு தான் சொல்லுவோம். அவர் வந்து விரோதி கிடையாது. நம்ம வலிய பார்த்துட்டு உடனே பயப்படுறோம். உடனே நம்ம ஏதாவது ஒரு மாத்திரைய வாங்கி சாப்பிட்டு வலிய ஆஃப் பண்ணணும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறோம். ஆனா ஆக்சுவலி வலி என்பது நமது நண்பன். உடம்புல வலிக்கவே இல்லன்னா, உடம்புல ஏற்படக்கூடிய பிரச்சனைகள நமக்கு வெளிய சொல்லாது. அது ஒரு மிகப்பெரிய முற்றிய ஒரு நோயாக மாறிரும். உதாரணத்துக்கு கேன்சர். ஒரு நார்மலா இருக்கக்கூடிய கட்டிகள் நமக்கு வலிய ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அந்த வலிய ஏற்படுத்தக்கூடிய கட்டிகள் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, உடனே இத வெளியேத்திரு. இது ஏதோ ஒரு கழிவு, இது ஒரு சீல் வச்சிருச்சு. அ அப்படின்னு சொல்லிட்டு அந்த அந்த சீல வந்து வெளியேத்துறதுக்கு உடனே வந்து நமக்கு வந்து அந்த வலிய ஏற்படுத்திக்கிட்டே இருக்கும். அதனால தான் நம்ம உடனே வெளியேத்துறோம். ஆனா கேன்சர் கட்டிகள் பாருங்க, வலியே ஏற்படுத்தாது. அது உள்ளுக்குள்ள அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா, கொஞ்சம் கொஞ்சமா ஸ்ப்ரெட் ஆகி, அந்த கட்டி பெருசாகி, அது உடைஞ்சு, அது பிளட்ல கலந்து இப்படின்னு பல விஷயங்கள் உள்ள நடந்துகிட்டு இருக்கும். ஆனா, நமக்கு எந்த அறிகுறியும் தெரியாது. கப்சுப்புன்ரும். ஒரு கட்டத்தில நம்ம வந்து பார்த்தீங்கன்னா, விஸ்வரூபமா எடுத்தோனே போய் செக் பண்ணி பார்த்தோம்னா, கடைசியில வந்து கேன்சர் கிரேட் 1, கிரேட் 2, கிரேட் 3ன்னு சொல்லிட்டு கடைசியில பட்டியல் லிஸ்ட்ல வந்துருது. அதனால வலி எடுக்காமல் ஒரு நோய் வந்தால் அது ஆபத்துக்கு கொண்டு போகும். வலி எடுத்து ஒரு நோய் வந்தால் அது முன்கூட்டியே அறிகுறிகளை நமக்கு அடையாளங்களை எச்சரிக்கை மணியாக நமக்கு குடுக்கிறது தான் வலி. அப்ப உடம்பு ஃபுல்லா வலிக்குதுங்க. அதுக்கு என்ன காரணம்? நம்ம உடல் முழுவதும் வலிக்குது அப்படின்னா, இந்த உடல்ல எலும்பு மண்டலம் இருக்குது, தசை மண்டலம் இருக்குது, நரம்பு மண்டலம் இருக்குது, நிணநீர் மண்டலங்கள் இருக்குது, ரத்த ஓட்ட மண்டலங்கள் இருக்குது. அப்ப இந்த இந்த மண்டலங்களில் எந்த மண்டலத்தில பிரச்சனை இருந்து வலிக்குது அப்படின்றத வலி நமக்கு சொல்லும். எது மாதிரியான வலிகள் இருக்குதுன்றத மூலமா நமக்கு வந்து சொல்லும். அத முதல்ல நாம புரிஞ்சுக்கணும். எல்லாத்தையும் காமனா ஒரு வலிய எடுத்துக்கிற கூடாது. அதான் விஷயம். ஏன்னா, உடல் ஆரோக்கியமாக இயங்குவதற்கு தேவையான இந்த இரத்த ஓட்ட மண்டலம், நரம்பு மண்டலம், எலும்பு மண்டலம் இதெல்லாம் செயல்பட்டுக்கிட்டு இருக்கு பாருங்க. இதில் ஏற்படக்கூடிய தடைகள தான் நமக்கு வந்து வலிகளாக காமிக்குது. உதாரணத்துக்கு நம்முடைய ரத்த ஓட்ட மண்டலத்தில ஏதாவது ஒரு தடைகள் ஏற்படுதுன்னு வச்சுக்கங்களேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து வலி ஏற்படும். அந்த வலி நமக்கு எப்படி இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஃபர்ஸ்ட்டு அந்த ஏரியா மரத்து போற மாரி ஆயிரும். மரத்து போற மாரி ஆகும். கரெக்ட்டா இந்த இடத்துக்கு கீழ தாங்க வலிக்குது. இந்த இடத்துக்கு மேல வலிக்கலங்க. அப்படின்ற மாரி உங்களுக்கு வலி இருக்குதுன்னா, உங்களுடைய ரத்த ஓட்ட மண்டலம் பிரச்சனை அப்படின்னு அர்த்தம். இத முதல்ல நம்ம புரிஞ்சுக்கணும். ஆமா. இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா, நரம்பு மண்டலம் அப்படின்னு இருக்கு பாருங்க. இந்த நரம்பு மண்டலத்தினால உங்களுக்கு வலி வருதுன்னு வச்சுக்கங்களேன். இப்ப உதாரணத்துக்கு நம்முடைய கால்ல நரம்புகள் போயிட்டு இருக்குது. அந்த கால்ல போகக்கூடிய நரம்புகள்ல ஒரு தடை ஏற்படுது. அப்ப நமக்கு வலி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, அப்படியே புடிச்சு இழுக்குதுங்க அப்படிம்பாங்க. நீங்க பாருங்களேன், இந்த கண்ணுகிட்ட புடிச்சு இழுக்குதுங்க, கைகிட்ட புடிச்சு இழுக்குதுங்க, விரல புடிச்சு இழுக்குதுங்க, தோள்பட்டைகிட்ட புடிச்சு இழுக்குதுங்க, கண்ண புடிச்சு இழுக்குதுங்க. கால்ல நரம்பு புடிச்சு இழுக்குதுங்க. அந்த கட்டை விரல மட்டும் புடிச்சு இழுக்குதுங்க. இழுக்கிற மாரி உங்களுக்கு வலி இருக்குதா? அப்பன்னா வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய நரம்பு மண்டலத்தில் தடைகள் ஏற்பட்டிருக்கு அப்படின்றதான் அர்த்தம். அப்ப பாருங்க இந்த வலி வந்தா தானே உங்களுக்கு தெரியும். ஆ இதுபோல வந்து பார்த்தீங்கன்னா, உடம்புல வந்து பார்த்தீங்கன்னா, தசை மண்டலம் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தசை மண்டலத்தில முழுவதும் வலி வரும். அது குறிப்பிட்ட இடத்துல மட்டும் தசை மண்டலத்தில அடைப்பு எங்க பிளாக் இருக்கோ அங்க வந்து வரும். உதாரணத்துக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா, தசை பிடிச்சுக்கிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லுவோம். கிராம்ப். அந்த இடத்துல தசை பிடிச்சுக்கிச்சு. பாருங்க, எல்லா இடத்துலயும் தசை இருக்கு. அங்க மட்டும் பிடிக்காம ஏன் ஒரு குறிப்பிட்ட இடத்துல மட்டும் பிடிச்சுக்கிச்சு? அங்க கேஸ் லாக் ஆயிருச்சு. ஆமா. அங்க வந்து பார்த்தீங்கன்னா, நம்ம உடம்புக்குள்ள ரத்த ஓட்ட மண்டலம் போய்க்கிட்டு இருக்கிற மாரி காற்று மண்டலங்களும் சுழற்சி ஆகிக்கிட்டு இருக்கு. காற்று ஒரு இடத்தில் தேக்கம் ஏற்படும் பொழுது, அந்த இடத்துல மசில்ஸ்ல கிராம்ப் அப்படின்றது ஏற்பட ஆரம்பிக்கும்.
அப்போ இது அந்த இடத்துல வந்து வலியை கொடுக்கும். அந்த இடத்துக்கு என்ன பண்ணுவாங்க, கொஞ்சம் பிடிச்சி விடுவாங்க, அமுக்கி விடுவாங்க, அப்படி மசாஜ் மாதிரி இழுத்து விடுவாங்க, ஆட்டோமேட்டிக்காக சரியாகும். பாருங்க, கிராம்புக்கு அந்த தசை பிடிப்புக்கு போய் ஒரு சின்ன அழுத்தம் கொடுத்து ஒரு சின்ன மசாஜ் மாதிரி பண்ணிட்டு வருவாங்க. நிறைய கிராமங்கள்ல இன்னைக்கும் அதை வந்து பார்த்தீங்கன்னா அப்படி தடவி கொடுத்தாலே சரியாக வந்துடும். அந்த மாதிரிலாம் ஒரு சில வைத்தியங்கள் இருக்கு. அப்போ அந்த தசை பிடிப்பினால் ஏற்படக்கூடிய வலியில் வித்தியாசம் வந்துருச்சு பார்த்தீங்களா? அதுதான். அதுவே எலும்பு மண்டலங்களில் எங்க வீக் இருக்கோ, எங்க பலவீனமா இருக்குதோ, எங்க பிளாக் இருக்கோ அந்த இடத்துல நமக்கு வந்து வலியை கொடுக்கும். ஆமா. அந்த எலும்பு மண்டலத்தினால ஏற்படக்கூடிய வலி எப்படி இருக்கும் அப்படின்னா, அப்படியே கொடையுதுங்க. கொடைச்சலோட வலி இருக்குதுங்க. கன்டினியூஸ் பெயினுங்க அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அதெல்லாம் எலும்பு மண்டலத்தினால் ஏற்படக்கூடிய வலிகளை சொல்லுவாங்க. இது ஒரு குறிப்பிட்ட இடத்துல வரலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்து கால் பாதத்தில் வரலாம், காலில் கணுக்காலில் வரலாம், முழங்காலில் வரலாம், ஷோல்டரில் வரலாம், ரிஸ்ட்டில் வரலாம். அதாவது என்ன, மேக்ஸிமம் எல்லாம் ஜாயின்ல தான் வரும். ஆமாம். எதுலையாவது இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னம்னா, எலும்பு பலவீனமாக இருக்குது, ஆனால் எதையோ இடிச்சுக்கிட்டோம் அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நமக்கு அந்த போன் ஜாயிண்ட்டுக்கு நடுவுலலாம் நமக்கு வந்து வலி வர ஆரம்பிக்கும். இது கண்டினியூஸாக இருக்கும். அது வந்து குடையிற மாதிரி வலிக்கும். ஓகேங்களா? அந்த வலிகள் எல்லாமே எலும்பு மண்டலத்தினால் ஏற்பட்ட வலி. இதை நம்ம புரிஞ்சுக்கணும். இப்படி வலிகளில் பல காரணங்கள் இருக்கப்படும் பொழுது, வலிக்கு ஏதாவது ஒரு மாத்திரை இருக்குதா, ஏதாவது ஒரு மருந்து இருக்கான்னு சொல்லி நம்ம தேடினோம்னா சரியா வருமாங்க? அதனால தான் அந்த வலிகள் குணமாகாம கண்டினியூஸாக வலிச்சுக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்குது. அதனுடைய மூல காரணத்தை நம்ம கண்டுபிடித்து அதை சரி செய்தால் கிளியர். அவ்வளோதான் விஷயம். இப்போ உடம்புல கேஸ் அதிகமாக தேங்கிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. அந்த கேஸு அதுவும் இடம் மாறிக்கிட்டே இருப்பார். அப்படியே இந்த கேஸ் உடம்புல தேங்குச்சுன்னா ஒரு இடத்துல நிற்க மாட்டார். ஒரே இடத்துல தேங்கி நின்றுச்சுன்னா அது வந்து மூச்சு குத்து அப்படின்றத கூட சொல்லுவாங்க. மூச்சு குத்து, மூச்சு பிடிப்பு ஒரு இடத்துல மட்டும். கிராம்ப், அந்த இடத்துல கிராம்ப் ஆயிடுச்சு. இதெல்லாம் ஒரு இடத்துல உள்ளது. ஆனால் எப்போவுமே காற்று வந்து பார்த்தீங்கன்னா என்ன சொல்கிறது, அப்படியே அலைபாயிற மாதிரி ஓடிக்கிட்டே இருக்கும். அப்போ இடம் மாறி மாறி உங்களுக்கு வலிக்குதா, முதுகில் வலிக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு வயிற்றுல வலிக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு காலில் வலிக்குது, கொஞ்ச நேரம் கழிச்சு தோள்பட்டில் வலிக்குதுன்னு சொல்லி இடம் மாறி மாறி உங்களுக்கு வலி ஏற்பட்டால் அது உங்களுக்கு காற்று மண்டலம், நம்ம உடம்புக்குள்ள இருக்கக்கூடிய அந்த காற்று மண்டலம், காற்று சுழற்சியில் அது ஒரு இடத்துல அந்த கெட்ட காத்தாக மாறி அது அங்கங்கே தேக்கமாகிக்கிட்டே இருக்குன்னு அர்த்தம். அப்போ காற்று, வெப்ப காற்று, தேவையில்லாத காற்று, அசுத்த காற்று நம்ம உடம்புக்குள்ள சுத்துது, அது அங்கங்கே தேங்குதுன்னு அர்த்தம். அதனால அந்த வலியை நமக்கு காமிக்குது. இப்போ உங்களுக்கு புரிய வந்திருக்கும். ஓ, கரெக்டு. அப்போ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கான சொல்யூஷன் நம்ம பண்ணணும். காற்று அதிகமாக தேங்கியிருந்தால் அந்த காற்றை வெளியேற்றுறதுக்கு மாதிரி நம்ம சொல்யூஷன் பண்ணணும். நரம்பு மண்டலம் வீக்காக இருக்குது வலிச்சுன்னா நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தணும். எலும்பு மண்டலம் வீக்காக இருக்குது வலிச்சுன்னா எலும்பு மண்டலத்தை பலப்படுத்தணும். ரத்த ஓட்ட மண்டலத்தில் பிரச்சனைனா ரத்த ஓட்ட மண்டலத்தில் இருக்கக்கூடிய அடைப்பை நீக்கி, கழிவுகளை நீக்கி, சர்க்குலேஷனை இம்ப்ரூவ் பண்ணுற மாதிரி பண்ணணும். அப்போ தான் அந்த வலியை நம்ம நிரந்தரமாக நீக்க முடியும். சரிங்களா? சாதாரணமாக வலின்னு நினைக்கிறோங்க. இந்த சாதாரணமாக அந்த வலி தாங்க அடுத்த பிரச்சனைகளை பின்னாடி கொண்டு வருது. ஏன்னா அந்த வலின்ற ஒரு தூதுவர் வந்து சொன்னார், நம்ம கேட்கல. இந்த தூதுவரையே அடித்து வச்சு துவைச்சிடுறோம். அதுதான் பிரச்சனை. ஆமாம். ஏன்னா வலி தான் நமக்கு பிரச்சனைன்னு சொல்லி வலி மாத்திரைகளை வந்து வாங்கி சாப்பிட்டு அதை ஆஃப் பண்ணிடுவோம். அவ்வளோதான். அப்போ இதுக்கு என்னதாங்க பண்ணலாம்? இப்போ உங்களுக்கு மூல காரணம் உங்களுக்கு தெரிஞ்சிருச்சு. என்னதாங்க பண்ணலாம்? பொதுவாக நாங்கள் நம்மளுடைய சிகிச்சை மையத்துக்கு வரக்கூடியவங்க எல்லாருக்கும் வந்து பார்த்திங்கன்னா, இது மாதிரி பெயின் வந்து இருக்குது. அந்த பெயினை சொல்கிறாங்க அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி இது சில விஷயங்களை முதல்ல அனலைஸ் பண்ணுவோம். எந்த மண்டலம் பாதிப்புனால அவர்களுக்கு இந்த வலி வருது? பெரும்பாலும் முழங்கால் வலி, மூட்டு வலி அப்படின்றது தான் அதிகபட்சமான பேர் வர்றாங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஆமாம். அப்போ அங்கேயும் கூட இது எந்த மண்டலத்தினால் ஏற்பட்ட வலி அப்படின்றதெல்லாம் முதல்ல கண்டுபிடிச்சு, அந்த மண்டலத்தை பலப்படுத்தக்கூடிய சில உணவு முறைகளும், சில லைஃப் ஸ்டைலும், சில மெடிசன்ஸும் அவங்களுக்கு வந்து சொல்லி ரெஃபர் பண்ணும் பொழுது எடுத்துகிட்டே வருவாங்க. ஒரு பக்கம் அந்த வலியை ரிலீஸ் பண்ணுறதுக்கான சிம்டம்ஸையும் நம்ம அரெஸ்ட் பண்ணணும். அதே நேரத்தில் அந்த சிஸ்டத்தையும் ரெடி பண்ணணும். நீங்கள் சிம்டம்ஸை மட்டும் எனக்கு காலி பண்ணால் போதுங்க, சிம்டம்ஸை மட்டும் எனக்கு க்யூர் பண்ணால் போதுங்க அப்படின்னா, நீங்கள் டெம்பரவரி மெடிசன்ஸாக லைஃப் டைம் சாப்பிட்டே இருக்க வேண்டியதுதான். சிம்டம்ஸையும் சரி பண்ணுறது போக சிஸ்டத்தை ரெடி பண்ணி ஆகணும். சிஸ்டமை சரி பண்ணோம்னா சிம்டம்ஸ் எதுவும் வராது. அப்போ அந்த ஒவ்வொரு மண்டலங்களிலும் எந்த மண்டலங்களில் இருந்து இந்த வலி ஏற்பட்டதுன்னு பார்த்து அந்த மண்டலங்களை பலப்படுத்தணும். அப்படி தான் நம்ம அந்த கோணத்தில் அழுகுவோம். அப்போ அவங்களுக்கு அதுக்கு தகுந்த மாதிரியான சில விஷயங்கள் கொடுப்போம். அதில் கூட வந்து பார்த்திங்கன்னா, நம்மக்கிட்ட பெயினுக்கு அப்படின்னா ரொம்ப அருமையாக அதை வந்து இந்த ஒவ்வொரு மூல காரணத்தையும் சரி செய்கிற மாதிரி சில சில விஷயங்கள் இருக்குது. இப்போ உதாரணத்துக்கு வாதம் வந்து அந்த இடத்துல வந்து அதிகமாக தேங்கி இருக்குது, அதனால தான் இவர்களுக்கு வலி ஏற்பட்டிருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோம்னா, நம்ம அந்த பெயின் கேர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சூரணம் இருக்கும்.
அதை கொடுப்போம். பார்த்தீங்கன்னா அந்த வாதமெல்லாம் அழகாக பிரிஞ்சு ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா வலி ரிலீஸ் ஆகும். வித்தின் ஒரு 10 மினிட்ஸ்லேயே வந்து அவங்க வந்து ஃபீல் பண்ணுவாங்க, ஓ சூப்பர் ரிலீஸ் ஆயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு. அவர்களுக்கு சில நபர்களுக்கு வந்து அபான வாயு அந்த சமயத்தில் பிரியும், ஏப்பம் வரலாம். ஓகேங்களா, அது பிரிஞ்சு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா அந்த வலி ரிலீஸ் ஆகிறத அவங்க வந்து ஃபீல் பண்ண முடியும். அப்படி ஒரு விஷயம். அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எலும்பு மண்டலத்தில்னால ஏற்படுறாங்க ஜாயின்ஸில் வரக்கூடிய பெயின் அப்படின்னா அதுக்கெல்லாம் சில ஆயில் இருக்குது. அது மாதிரியான அந்த ஆயில் கொடுப்போம், அந்த பெயினுக்கான ஆயில். அதை வந்து அப்ளை பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக்காக வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து கிளியர் ஆகும். அப்போ இப்படி வந்து பெயினுக்குன்னு சொல்லிட்டு அந்த அறிகுறிகளை போக்குறதுக்கு கூட அதனுடைய மூல காரணத்தை சரி செய்கிற மாதிரியான சில விஷயங்களை பண்ணியாகணும். இது போக உணவு முறைகளில் அதை பலப்படுத்துறதுக்கு, எலும்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு, தசை மண்டலத்தை பலப்படுத்துறதுக்கு, காற்றை வெளியேற்றுறதுக்கு, ரத்த ஓட்ட மண்டலத்தை சீர் செய்கிறதுக்கு, நரம்பு மண்டலத்தை பலப்படுத்துறதுக்குன்னு சொல்லிட்டு சில உணவு முறைகள், அது எல்லாருக்கும் ஒரே மாதிரி இல்லை. அது அவரவர்களுக்கு தகுந்த மாதிரி சில விஷயங்களை சொல்லி விடுவோம். பலப்படுத்தினா போதும், கிளியர். இப்போ நீங்கள் வீட்டில் இருந்தே இவை எல்லாத்தையும், அது வந்து என்ன மண்டலமாக இருந்தாலும் சரிங்க, அதெல்லாம் நாங்கள் எப்படி அனலைஸ் பண்ணுறது, எங்களுக்கு தேவை வழி போகணுங்க, இதுதான் உங்களுடைய ஒரே நோக்கமாக இருக்கும். அதற்கு எளிமையான ஒரு டீ சொல்கிறேன். இந்த டீயை சாப்பிடுங்க, என்ன மாற்றம் நடக்குதுன்னு பாருங்கள். இது வலி ஏற்படுற நேரத்தில் நீங்கள் சாப்பிட்டீங்கன்னா வித்தின் செகண்டில் வலி ரிலீஸ் ஆகிறத உங்களுக்கு வந்து ஃபீல் பண்ண முடியும். அந்த வலி ஓயாமல் வந்துக்கிட்டே இருக்குதுங்க. அந்த டீ சாப்பிட்டா வலி போகும், திரும்பவும் வந்து அவங்களுக்கு ஒரு மணி நேரம் கழிச்சு 3 மணி நேரம் கழிச்சு வலி வருதுங்க அப்படின்ற மாதிரிலாம் கூட ஃபீல் இருக்குது அப்படின்னா, நீங்கள் அதை தினந்தோறும் 2 வேளை எடுத்துகிட்டே வாங்க. தினந்தோறும் 2 வேளை இதை நீங்கள் எடுத்துகிட்டு வந்தீங்க அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக படிப்படியாக இந்த வலியிலிருந்து நீங்கள் ரிலீஸ் ஆவீங்க. ஏன்னா இந்த ஒரு டீ காம்பினேஷனில் இந்த எல்லா மண்டலங்களையும் பலப்படுத்துகிற மாதிரி சில விஷயங்களை இந்த காம்பினேஷனில் கொடுத்துருக்குறேன். பயன்படுத்தி பாருங்கள். ஓகே, என்ன பண்ணலாம் இந்த டீக்கு, என்னென்னலாம் இதுக்கு இன்க்ரீடியன்ஸ் வேணும் அப்படின்றத சொல்கிறேன், எடுத்துக்கங்க. ஃபஸ்ட்டு விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு அரை துண்டு இஞ்சி எடுத்துக்கங்க. இஞ்சியை தோல் நீக்கி தான் பயன்படுத்தணும். இஞ்சியை தோல் நீக்கி ஒரு அரை துண்டு எடுத்துக்கங்க. இது கூட பூசணி விதை கொஞ்சம் எடுத்துக்கங்க. அந்த பூசணி விதை எடுத்துக்கங்க. இஞ்சி எடுத்துட்டோம், பூசணி விதை எடுத்துட்டோம். ஓகேங்களா, இதெல்லாம் நமக்கு தேவைப்படுற விஷயங்கள். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் தேவைப்படும். ஒரு ஸ்பூன் வந்து மஞ்சள் தூள் எடுத்துக்கங்க. ஓகே, இப்போ என்ன பண்ணணும்னா, அந்த சுடு தண்ணியில் இந்த இஞ்சி துண்டை உள்ளே போட்டு பூசணி விதையை உள்ளே போட்டு முதல்ல நல்லா கொதிக்க விடுங்க. அப்படி கொதிச்சுக்கிட்டு வரும் பொழுதே என்ன பண்ணுறீங்க, புதினா இலைகள், இப்போ அந்த புதினா இலைகளை அப்படியே உள்ளே போடுங்க. அதுவும் நல்லா அப்படியே கொதித்து அதோட எசன்ஸும் இறங்கட்டும். புதினா பாருங்கள் வலியை போக்குறதுல ரொம்ப அற்புதமான ஒரு மருந்து. இஞ்சி இது வந்து வலிகளை போக்குறதுல அற்புதமான மருந்து. இஞ்சி உங்களுடைய நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும். புரிஞ்சுக்கும். ஏன்னா நரம்பு மண்டலத்தை பலப்படுத்தும். பூசணி விதை இதுவும் வந்து பார்த்தீங்கன்னா வந்துட்டு அந்த ரத்த ஓட்ட மண்டலத்துக்கு ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருக்கும். புதினா கேட்கவே வேணாம். மின்ட்டு, ஆமாம், சர்க்குலேஷன், நரம்பு மண்டலம், இந்த தசை மண்டலம் எல்லாத்துக்கும் ரொம்ப அருமையாக சப்போர்ட் பண்ணி கொடுக்குற விஷயம். எண்டோகிரினுக்கும் சப்போர்ட் பண்ணி கொடுக்குற ஒரு விஷயம். அப்போ பாருங்கள் ரொம்ப அற்புதமாக இதை புதினாவை போட்டுங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் வந்து அப்படியே வந்து மஞ்சள் தூள் போடுங்க. லாஸ்ட்டாக பண்ணிவிட்டு இறக்குறீங்க. இறக்குன பிறகு அதில் வந்து உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேன் கலந்துக்குங்க. வேறு எதுவும் கலக்கக்கூடாது. இனிப்புக்கு ஒயிட் சுகர் அது மாதிரி எதுவுமே கலக்கக்கூடாது. ஆமாம், இஞ்சி, பூசணி விதை, அதுக்கப்புறம் புதினா இதை மட்டும் நல்லா அப்படியே கொதிக்க வச்சு அப்படியே நீங்கள் நல்லா இறக்கும் பொழுது மஞ்சள் தூள் ஒரு ஸ்பூன் கலந்து இறக்கிட்டு அப்புறம் ஒரு ஸ்பூனோ 2 ஸ்பூனோ உங்களுக்கு தேவையான அளவுக்கு தேன் கலந்து இந்த ஒரு டீயை காலை மாலை 2 வேளை குடிச்சிட்டு வாங்க. வலி இருக்குதுங்க, வலி என்னால் தாங்க முடியாத ஒரு சூழல், இன்னொரு டைம் சாப்பிடணும், சாப்பிட்டுக்கலாம். இன்னொரு டைமில் நீங்கள் ஃபஸ்ட்டு வந்து உங்கள் வலி இருக்கும் பொழுது சாப்பிட்டு பாருங்களேன் இந்த டீயை, அற்புதமான மாற்றம் இருக்கும். ஓகேங்களா, அப்போ அதனுடைய மண்டலத்தையும் தயார் பண்ணும், பலப்படுத்தும், நமது சிம்டம்ஸான அந்த வலியையும் போக்கும். இஞ்சி சேர்க்குறமே, அல்சர் இருக்குது எனக்கு, நிறைய பேருக்கு அந்த டவுட் இருக்கும். தாராளமாக நீங்கள் தேன் கூட சேர்ந்து சாப்பிடப்படும் பொழுது, அடுத்து இஞ்சியை டைரெக்டாக சேர்க்காம இஞ்சியோட எசன்ஸை தண்ணியில் இறக்கிட்டு சாப்பிடும் பொழுது உங்களுக்கு அந்த பிரச்சனை இல்லை. ஓகேங்களா, ஆமாம், நோ ப்ராப்ளம். காட்டம் நல்ல மீடியமாக தான் இருக்கும், இது பண்ணிக்கலாம். இப்போ இது கூட வந்து இந்த உடம்புல அங்கங்கே வந்து தேங்கி வலிக்குதுங்க, இடது பக்கம் வலிக்குது, வலது பக்கம் வலிக்குது, மாறி மாறி வலிக்குதுங்க இருக்குல்ல, வெள்ளைப்பூடு. ஓகேங்களா, வெள்ளைப்பூடையும் இதில் வந்து ஒரு 2 பீஸ் எடுத்து அதை சின்னதாக கட் பண்ணி உள்ளே போட்டு கொதிக்க விட்ருங்க. வெள்ளைப்பூடோட எசன்ஸும் இறங்கியிருக்கட்டும் அவர்களுக்கு. ஓகேங்களா, மற்றவங்களுக்கு கூட தேவையில்லை, அவங்க மட்டும் அதை வெள்ளைப்பூடையும் சேர்த்து பயன்படுத்தினா போதும். இந்த டீயை காலை மாலை 2 வேளை சாப்பிடுவாங்க. ஒரு வேளை உங்களுக்கு அல்சர் இருக்குதுன்ற பயம் இருக்குதுன்னா காலை உணவாக
தேங்காயை உங்களுடைய காலை உணவாக வச்சுக்கோங்க. அப்போ தேங்காய் பால் வந்து உங்களுடைய அல்சரை சரி செஞ்சிடும். இந்த டீயை மற்ற டைம் எடுத்துட்டு வாங்க, சூப்பராக இருக்கும். அதனால் உடம்பில் இருக்கக்கூடிய எல்லா மண்டலங்கள் சம்பந்தப்பட்ட வலிகளையும் போக்கக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு டீனா இந்த டீங்க. பயன்படுத்தி பாருங்கள். உங்களுடைய வலிகளை போக்கி என்றென்றும் ஹாப்பியாக சந்தோஷமாக வாழுங்கள். வாழ்த்துக்கள். நன்றி.